வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசிக்கு இந்த 2025 என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான ராசிக்குரிய ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். துலாம் ராசி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 4 வருஷமாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடந்தே இருக்காது. தொழில் எடுத்துக்கிட்டா தொழிலில் பிரச்சனை, வேலை எடுத்துட்டா வேலையில் பிரச்சனை, பல பேர் வேலை இழந்திருப்பாங்க, பணத்தில் இருந்திருப்பாங்க, பொருள் சேர்க்கை இருந்திருக்காது, பண வரவு சுத்தமாக இருந்திருக்காது. இருந்த பணத்தையுமே இதில் முதலீடு பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் சொல்லி எல்லாத்தையும் சுத்தமாக கரைச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிங்கிறது இந்த 4 வருஷத்தில் நடந்திருக்காது. தீமைகள் தான் அவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த சனி பகவானும் குரு பகவானும் மாறி மாறி அவங்க வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சங்கடமான நிலைமைகள் தான் தந்திருப்பாங்க இந்த 4 வருஷமாக. ஆனால் இந்த 2025 அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இந்த 3 பயிற்சிகள், இந்த 2025 துலாம் ராசிக்கு 3 பயிற்சிகள் இருக்குது. அந்த 3 பயிற்சியுமே சாதகமான பயிற்சியாக இருக்குது. இந்த 12 ராசிகளிலுமே துலாம் ராசி தான் முதல் இடத்துல இருக்குது நன்மைகள் நடக்கக்கூடியதில். முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மார்ச் 29 நடக்குது. சனி பயிற்சி அவங்க ஒரு சாதகமான சனி பயிற்சியாக இருக்குது. இதுவரைய தொல்லைகளை மட்டுமே கொடுத்து வந்த சனி பகவான் இந்த மார்ச் 29க்கு அப்புறம் பல நன்மைகளையும் பல பொருள் சேர்க்கைகளையும் தரப்போறாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்குது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. ஏன்னா 9 குருங்கிறது ஒரு அற்புதமான பயிற்சினே சொல்லலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பயிற்சி, சனி பயிற்சி, அடுத்து ஜூன் மாதம் நடக்க போகிற ராகு கேது பயிற்சியுமே ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த 2025 முழுக்க துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. தொழில் பிரச்சனையா, தொழில் நல்லா இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனையா, குடும்பம் நல்லா இருக்குது. இந்த மாதிரியான அனைத்துமே நல்லா இருக்குது. ஒரு வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க, அந்த இடத்துல திடீர்னு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், திடீர்னு ஒரு யோகம் கிடைக்கும். என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த 2025. ஆனால் முயற்சி மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புது தொழில் தொடங்கலாம், புது வருமானம் வரும், வருமானம் அதிகரிக்கும், சேமிப்பு இருக்கும், புது இடம் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரியான பல நன்மைகள் துலாம் ராசிக்கு இந்த 2025 கண்டிப்பாக இருக்குது. இதுவரைய தொல்லை தந்துட்டு வந்த பல தொல்லைகள் இருந்தாலுமே இனிமேல் எந்த தொல்லையும் இருக்காது. வேலைக்கு போகிற நபராக இருந்தால் வேலையில் பல தொல்லைகள் இதுவரை இருந்திருக்கும். அந்த தொல்லையுமே அறவே உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பழக்கமாகுவாங்க. இல்லாட்டி நீங்கள் உயர் அதிகாரியாக மாறிடுவீங்க. செல்வம் பெருகும். காரு, வண்டி, வாகனம், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொழில் தொடங்குறது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரியான பல நன்மைகள் நடக்கிறதுக்கு. உடல் நலத்தில் இதுவரைய பல பிரச்சனைகள் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க இந்த துலாம் ராசியர்கள். அது முழுக்க நிவர்த்தி ஆகுது. இதுவரைய தீராத நோயோ, தீராத வலியோ, மனவேதனைகளோ, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்து வந்தாலுமே இந்த 2025 உங்களுக்கு கேது ராகு பயிற்சி நடக்கிறதுனால அது எதுவுமே இருக்காது. உங்களோட உடம்பு பூர்ணமாக குணமாகி உங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. உடல் நலத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் முன்னேறிடுவீங்க, தேடி வந்துடுவீங்க. இதுவரைய எல்லா காசையும் நான் ஆஸ்பத்திரிக்கே செலவழிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். எப்படி என்னன்னே தெரியாது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் க்யூர் ஆகி வந்துடுவீங்க. இந்த மாதிரி ஒரு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இதுவரை வந்துச்சு. சொத்து தகராறு, பக்கத்து வீட்டுக்காரங்க தகராறு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்து வந்தாலுமே வருங்காலத்தில் அந்த பிரச்சனை இருக்காது. வன்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரையும். இதுவரை தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாமே உங்கள் நண்பர்களாக மாறிடுவாங்க. உங்கள் சொல்படி கேட்குற நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. துலாம் ராசியை பொறுத்தவரையமாக இருக்குது. வெளிநாட்டில் போய் சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது. மாணவர்களுக்கு பல முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த 2025. அவங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து ஒரு நன்மை நடக்குங்க. ஒரு மாற்றம் அவங்களுக்கே தெரியும், நமக்கு நன்மை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுவரைய பல இன்னல்கள் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப அனுபவிச்சுட்டு வந்தாங்க. தொழிலில், பணத்தில், வீட்டில், வேலை போகிற இடத்துல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அது எல்லாமே க்யூர் ஆகி அவங்க ஒரு புது மனுஷனாக புது வாழ்வு கிடைக்க போகுது. புது காதல் மலரப்போகுது, திருமணமாக போகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இந்த 2025 துலாம் ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. துலாம் ராசிக்காரங்க 2025 பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.